தவக மாநாட்டில் வந்து விஜய் வந்து அதிமுக பத்தி சொன்னார். தலைமை யார்கிட்ட இருக்குன்னே தெரியாம தொண்டர்கள் கூட அதை சொல்ல முடியாம தவிக்கிறாங்க அப்படின்னு தலைமையை பத்தி விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாவது அவர் இன்னும் அவர் விளையாட்டு பிள்ளையா இருக்காருக்கு அடையாளமாக தான் அவருடைய நடவடிக்கை மதுரை மாநாட்டில் இருந்துச்சு. அவர் ஆட்டு வந்தாரு, அவர் ஆட்டுக்கு துண்டத்துக்கு சொல்ல ஓட்டினாரு, துண்டத்துக்கு கீழே ஓட்டினாரு, கூச்சல் போட்டாங்க, அப்படி கொடுத்து முடிச்சு போயிட்டாங்க. ஒரு வலுவான அரசியல் இயக்கமாக நடத்தக்கூடிய ஆற்றல் அங்க இருக்கிற மாதிரி தெரியல. அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் வருங்கால தமிழ்நாடு முதலமைச்சராக பவனி வர இருக்கின்ற வெற்றி பெற இருக்கின்ற எடப்பாடியார் தினசரி ஒரு மாநாடு நடத்திருக்காரு. தினசரி ஒரு மாநாடு தொகுதி போரும் தினசரி ஒரு மாநாடு நடத்திருக்காரு. அப்படிப்பட்ட தலைவரை பற்றி அடையாளம் தெரியாத ஒரு தலைவரை போல இவர் பேசுவது சிறுவலைத்தனமானது. அதிமுக பற்றி பேசுவது சிறுவலைத்தனமானது. அதிமுக 52 ஆண்டுகள் களம் பயின்று 31 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. இந்த கட்சியை குறைத்து மதிப்பீடு பேசுவது அவருடைய வீழ்ச்சியினுடைய முதல் படிக்கட்டில் ஆரம்பித்து விட்டார். இன்னும் அவருக்கு மிகப்பெரிய எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அவருடைய பேச்சில் தெரியவில்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னாடி இப்படித்தான் பேசினார்கள். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வலுவான தலைவராக, இந்தியா ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக, தமிழ்நாடு போடக்கூடிய தலைவராக வந்தார்கள். அதற்கு பின்பு அம்மாவுடைய மறைவுக்கு பின்பு எடப்பாடியை பற்றி நையாண்டி பேசியவர்கள், கேள்வி பேசியவர்கள் இன்றைக்கு அவருடைய சுற்றுப்பயணத்தை பார்த்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தை பார்த்து ஆளுகின்ற திமுக கட்சியை 25 ஆண்டுகள் பாரம்பரியம் உள்ள திமுக கட்சியே மிரண்டு போய் கிடக்கின்ற நேரத்தில் 1.5 வயது உள்ள தொட்டில் குழந்தையாக இருக்கின்ற விஜயனுடைய கட்சி, விஜய் அவர்கள் அதிமுக தலைமையை பற்றியோ அதிமுக கட்சியை பற்றி பேசுவது கேள்விக்குரியது. அவருடைய பேச்சுக்கள் செயலில் எதுவும் நடக்கப்படுவது கிடையாது. திமுகவுக்கும் சொல்லிக்கலாம், எங்களுக்கு யாருமே போட்டியே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம், அப்படி கூட சொல்லலாம். அவரு அதெல்லாம் களத்தில் நிக்க முடியாது. இப்படி பேசினவங்க ரொம்ப பேர் நாங்க பார்த்தோம். அதிமுக சிறுவத்தனமா பேசுறவங்க அடையாளம் தெரியாம போன வரலாறு தமிழ்நாட்டில் இருக்கு. அதிமுகவுடைய வரலாறுக்கு ஒரு மிகப்பெரிய சரித்திரம் உண்டு. அதிமுக எடப்பாடியார் தலைமையிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதற்குரிய அறிகுறிகள் இப்போ தென்பட ஆரம்பித்துவிட்டன. இதை பார்த்து போராடப்படுகின்ற ஒரு சிலர் எழுதி கொடுக்கின்ற வசனங்களை பேசி நடித்து மதுரைகளை பேசிவிட்டு சென்றிருக்கின்றார். அவருடைய நாடக கச்சேரி 2 நாளுக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு. பாஜக இனிமே அவருடைய பேச்செல்லாம் செயல்படக்கூடிய அளவுக்கு கிடையாது. அவருடைய பேச்சில அரசியல் கருத்துக்களும் இல்லை, மக்களை கவரக்கூடிய எதிர்கால திட்டமும் இல்லை.